பாதார விந்தங்களை பணிவோம். இன்றைய ஆத்ம சோதனை என்ற அப்பா அவர்களுடைய நூலிலிருந்து ஆத்ம சோதனை என்ற கற்றையை தொடர்ந்து படித்துட்டு இருக்கோம். கிளீனிங் புரியல, நீ கிளீனிங்க்கு போ, அவரை விட்டு. இந்த கட்டுரையினுடைய முக்கியமான செய்தி, அன்னைகிட்ட வந்த பிறகு அருள் செயல்படும். அன்னைகிட்ட வந்த பிறகு அருள் செயல்படும், நம்முடைய பிரச்சனைகள் தீரும், வளர்வோம். ஆனா அன்னைகிட்ட வந்த பிறகும், அன்னையை ஏற்றுக்கொண்ட பிறகும் அருள் செயல்பட தடையா இருந்தா, அப்ப இது வரம்பற்ற வளர்ச்சி வரணும். வராம இருந்து தடைகள் இருந்து பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தா அதுக்கு காரணத்தை நமக்குள்ள பார்க்கணும். ஆத்ம சோதனைன்னு சொன்னா நம்மை நாமே சோதித்து நம்மிடம் உள்ள குறைகளை கண்டறிந்து அந்த குறைகளை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து மாற்றிக்கொண்டோம் என்றால் அந்த பிரச்சனைகள் தீரும். அதுதான் இந்த பல எடுத்துக்காட்டுகளோட உரையாடல் முறையில சொல்றாரு. அப்ப அண்ணன் தம்பி உரையாடுற மாதிரி பிரார்த்தனை படிக்க வேண்டும், இது எங்கள் குடும்பம் போன்ற பல நூல்களில் அப்ப இந்த உரையாடல் முறையை இது பண்றாரு. அதை தொடர்றாரு. நம்ம தொடரும். அது இங்கே அன்னையின் அருள் மூலமாக ஊனம் மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாரு. ஊனமற்றவர் அன்னையிடம் பிரார்த்தனை செய்து பலன் பெற்றது உனக்கு தெரியுமா? அன்னைக்கு வயதாகி முதுகு வளைந்து இருந்தது. வயதுனால முதுகு எல்லாருக்கும் வயது வளர வளையும். சத்தியஜீவி 1956 வந்த பின்பு ஒரு சமயம் நிமிர்ந்து உட்கார் என்று ஆணை கேட்டு நிமிர்ந்தார். முதுகில் இருந்த வளைந்த எலும்பு நிமிர்வது தெரிந்தது என்கிறார் அன்னை. இது அன்னைக்கு நடந்தது. அன்னைக்கு நடப்பது வேறு, நம் போன்றவர்களுக்கு நடந்தது முடியுமா அப்படின்னு தம்பி கேட்கிறாரு. இது போன்ற உதாரணம் தெரியாது. போன கண் பார்வை மணிக்கு மணி வளர்ந்து முழுமையாக திரும்பி வந்தது தெரியும். ஊனமுற்றவருக்கு பற்றி அன்னையே எழுதியிருக்கிறார். என்ன? ஊனமுற்றவரை நான் தொட்டால் நடக்காத கால் நடக்கும் என நினைப்பது மூட நம்பிக்கை, நம்பிக்கை அல்ல என்கிறார். ஏன் முடவனை நடக்க வைத்தார் அல்லவா இயேசு? ஏன் அன்னை எப்படி கூறுகிறார்? முடவனை நடக்க வைக்கும் தெய்வீக சக்தி அன்னைக்கு உண்டு. அதுபோன்ற ஆச்சரியமான செயல்கள் 1920 முதல் சில வருஷங்கள் நடந்தன. அதன்பின் ஸ்ரீ அரவிந்தர் யோக நிலையை மாற்றிவிட்டார். அந்த நிகழ்ச்சிகள் நின்றுவிட்டன. இன்னும் அன்னைக்கு அந்த சக்தி உண்டு. அதை அவர் பயன்படுத்துவது இல்லை. அதற்குரிய நிபந்தனைகள் பூர்த்தியானால் அதையும் காணலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சார். கவர்னருக்கு அதிகாரம் உண்டு இருக்கு. ஆனால் கவர்னர் அந்த அதிகாரங்களை வரம்பற்ற அதிகாரம் உண்டு. கவர்னருக்கு ஒரு மாநிலத்தினுடைய கவர்னராக இருக்கிறவர் பிரசிடென்ட், ஜனாதிபதியினுடைய நிறுவனர் போல் இருக்கிறார் அவரு. அதனால அவருக்கு உண்டு. ஆனா அந்த அதிகாரங்களை அவங்க பயன்படுத்துவதில்லை. பொதுவா அதிகாரம் உண்டு. எவரையும் பதவியில் நியமிக்கலாம், எடுக்கலாம். முடிவான அதிகாரம் அவருக்கு உண்டு. ஒரு எமர்ஜென்சி சமயத்தில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த காண்கிறோம். சாதாரணமாக அதிகாரத்தை பயன்படுத்துவதில்லை. அதுபோல இந்த ஊனமுற்றவரை குணப்படுத்த இங்கே வந்து இன்டகிரல் ஹீலிங் அப்படின்னு ஒரு அன்னை ஆசிரமத்தை வெளியிடுது. அன்னை அரவிந்தர் அருட்சக்தியை பயன்படுத்தி நோய்களை குணப்படுத்தியதை பற்றி அப்பா இருக்கிறாங்க. அப்பா இல்லை, சாரி, அன்னை தொகுத்த நூல் அது. அப்பாவே அன்பு அமிர்தமாகி அபரிமிதம் அனந்தமாகுங்கிற அழைப்புங்கிறதுல அன்னையின் அருள் சக்தியை பயன்படுத்தி ஒருவருக்கு காதில் செவிப்பறை, இயர் ட்ரம், அதுதான் கேட்கறதுக்கு முக்கியமானது, அதுல இருந்த ஓட்டையை மாற்ற விட்டுருக்குன்னு சொன்னாங்க. அன்னையை பயன்படுத்தி நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்தால் அது மாறும். ஆனா அந்த நம்பிக்கைக்கு நம்ம கிட்ட என்ன குறை இருக்குங்கிறது பார்த்துக்கணும். அதுதான் இங்க சொல்றது. அது
உடல் ஊனமுற்றவர் அன்னையிடம் வந்தால் அவர் செய்யக்கூடியது என்ன? பொதுவாக அவருக்காக மற்றவர் பிரார்த்தனை செய்வது வழக்கம். அது சரிதானே? மற்றவர் செய்யும் பிரார்த்தனை ஊனமுற்றவர் வாழ்வில் பல்வேறு நல்ல காரியங்களும், பிரார்த்தனை செய்பவர் வாழ்வில் நல்ல காரியங்களும் நடக்கும். ஊனம் மட்டும் மாறுவதில்லை. சில சமயம் வலி இருந்தால் குறையும், சிறு முன்னேற்றம் ஏற்படும். ஊனம்ங்கிறது பெரிய விஷயம். அதனால அது வலி குறையும், எல்லாம் நிச்சயமா வரும், நோய்கள் மாறும். அது அந்த அந்த இதில் எழுத மாதிரி அன்னை நாம் மருத்துவத்தின் மூலமாக செய்து கொண்டு வருகின்ற நோய்கள் திரும்பி வர வாய்ப்பு உண்டு. ஆனா அன்னையின் அருள் சக்தியினால நோய் ஒரு இது பண்ணாக்க அது மறுபடியும் திரும்பி வராது அப்படிங்கிறது அப்பாவும் எழுதியிருக்காங்க. அந்த நான் சொன்ன இன்டகரல் ஹீலிங் என்றால் நோயை குணப்படுத்துதல், அதுலேயும் நிறைய இடங்கள்ல வந்திருக்குது. அது அப்ப ஊனம் பிரார்த்தனையால் மாறாதா அப்படின்னு இருக்கிறாரு. ஊனமுற்றவரே பிரார்த்தனையை மேற்கொண்டு தீவிரமாக இருந்தால் பலன் தெரியுங்கிறது. அந்த தீவிரத்தை பொறுத்து இருக்காது. எவ்வளவு தீவிரம் இருக்கோ அந்த அளவுக்கு பலன் தெரியும். முழு பலன் இருக்காதா? அதுக்கு என்ன, அது ஒரு தத்துவ நிலையில ஒரு விளக்கம் சொல்றாரு அப்பா. ஆன்மா பிறவியில் ஒரு நோக்கத்துடன் வருகிறது. அதை நாம் விதி, கர்மம் என்றெல்லாம் சொல்கிறோம். அந்த நோக்கம் நம்மில் அனைவருக்கும் உண்டு. அந்த நோக்கத்தை மாற்ற உலகில் ஒரு சக்தி இல்லை. அன்னை அந்த சக்தியை கொண்டு வந்துள்ளார். நோக்கம் எவருடையதோ அவரே அந்த சக்தியை நாடினால் நோக்கம் மாறி அதனால் ஏற்பட்ட விளைவுகள் மாறும். ஊனம் அதுபோல் ஏற்பட்டால் ஊனத்துக்கு உள்ளவரே பிரார்த்தனையை மேற்கொள்ள வேண்டும். ரொம்ப கவனமா கவனிக்கணும். இது பெரிய ஆன்மீக தத்துவம். நாம பல பிறவிகள் எடுக்கிறோம். ஒவ்வொரு பிறவிலையும் அந்த ஆத்மா அந்த சில நோக்கங்களோட பிறக்கிறது. அந்த நோக்கத்தை அது கர்மத்தினுடைய தொடர்ச்சியாக வரக்கூடியது. அதை மாற்றணும்னா அந்த ஆத்மாவே அதை செய்யணும். அது அதுக்கு தெரியாது. இந்த இந்த பிறவியில அந்த ஆத்மா இந்த இருக்கு. செல்வத்தை அனுபவிச்ச ஒரு ஆத்மா பின்னாடி எழுதுறாரு, தரித்திரத்தை அனுப்புறதுக்காக பிறக்கிறது உண்டு. அந்த அனுபவத்தை, அதாவது ஒவ்வொரு பிறவியின் மூலமும் சில அனுபவங்களை பெற்று பரிணாமம், இதுவும் நம்ம திருப்பி திருப்பி படிக்கிறோம். அரவிந்தர் அன்னையினுடைய தத்துவத்தை, அன்னையினுடைய பகவானுடைய தத்துவமே பரிணாமத்துல மனிதன் அடுத்த தெய்வீக நிலைக்கு போக வேண்டும், சுப்ராமெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அகத்திய ஜீவி நிலைக்கு போகணும். அதுக்கு தான் பிறந்து பிறந்து எடுக்கிற பிறவிங்கிறது. இந்த டெத்துங்கிறது உடல் தான் மறையுதை தவிர ஆன்மா அழிவதில்லை. அது தொடரும் வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றி அப்ப பகவான் எழுதுறாரு, அப்பாவும் எழுதுறாங்க. அதனாலதான் அவரே பிரார்த்தனை செய்தால் ஊனம் முழுவதும் மாறுமா? போகும் என்பது தத்துவம். நல்ல முன்னேற்றம் அடைந்தவரை நான் அறிவேன், முழுமையாக பலன் பெற்றவரை நான் அறியேன். இங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இந்த பிறவியில ஒருத்தருக்கு ஊனம் வந்திருக்கிறதுக்கு காரணம் பழைய பிறவியினுடைய தொடர்ச்சி. ஏதோ காரணத்திற்காக அந்த ஆன்மா ஊனத்தை புடவு புறக்கணும்னு வந்திருக்குது. அதை மாற்றணும்னா அதுக்கு அவரே தீவிர பிரார்த்தனை செய்யணும். பண்ணாக்க அது மாற்றலாம் முடியும். ஏன்னா அன்னை கர்மத்தை கரைப்பவர், நம்ம பலமுறை பார்த்திருக்கிறோம். பெங்களூர் டாக்டருக்கு 3 முறை அன்னையை காப்பாற்றி கடைசியில் அது கர்ம பலன் என்பது தெரிந்ததை பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி நிறைய அன்பர்கள் நம்ம மையத்தின் மூலமா அப்பா நிறைய இருக்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆகி கோமா நிலைக்கு போய் உயிர் டாக்டர்கள் 24 மணி நேரம் கெடு வைத்து நாம் பிரார்த்தனை செய்து கிடைத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால ஆன்மா ஒரு பிறவியை முடியும் பொழுது அடுத்த பிறவியில் எங்கு பிறப்பது, என்ன அனுபவம் பெறுவது என்று முடிவு செய்கிறது. இது தத்துவம். இதெல்லாம் சொல்லு. அடுத்த பிறவி எங்க எடுக்கிறது, என்ன எப்படி அது முடிவு செய்தால். ஏன்னா அது ஆன்ம வளர்ச்சிக்காக, அனுபவங்களை பெறுவதற்காக.
அதனால இந்த ஊனம் இதெல்லாங்கிறது அந்த அந்த முடிவினுடைய பலனாக வந்தவை. அதை மாத்தணும்னா அது கஷ்டம் தான். அதை எப்படி அன்னை சக்தி மாற்றுகிறது? காலம் சுருங்கும்ங்கிறதை சொல்ல போறார். 30,000 வருஷங்களில் ஜனிக்கும் சத்திய ஜீவனை 30 வருஷங்களில் சாதிப்பது அன்னையின் சக்தி. சக்தி ஜீவியன் பிறந்ததுங்கிறது பரிணாமத்துல நான் பரம திருப்பி திருப்பி சொன்னதா, பரிணாமத்துல உயிரற்ற ஜடமாக இருந்து பஞ்சபூதங்கள்ங்கிற ஜடமாக இருந்து அவற்றிலிருந்து உயிர்கள், நுண்ணுயிர்கள், பெரிய உயிர்கள் எல்லாம் பிறந்து அப்புறம் மனம்ங்கிற அறிவு உயிர் வந்து அப்புறம் விலங்கு அறிவு வந்து அதுக்கு மேல உயரறிவு குறையற்ற மெய்யறிவுங்கிற சத்திய ஜீவியம் வரணும். இந்த சத்திய ஜீவியம் பிறக்கணும். அதுக்காக நடக்கிறது. அந்த அந்த சக்தி அது வருது. காலத்தை சுருக்கும். அது அடுத்த பிறவியில் தரித்திரத்தை அனுபவித்து பார்க்க வேண்டும் என்ற ஆன்மா ஏழையாக பிறந்தால் 60 வருஷங்களில் அனுபவிக்கும் தரித்திரத்தை 20 வருஷங்களில் முடித்து விட்டால், தரித்திரத்தை அனுபவிக்கிறதுக்காக அந்த ஆத்மா பிறவி எடுத்திருக்கு. அது 20 வருஷத்துல முடிஞ்சிட்டா அன்னைகிட்ட வந்தா 21ஆம் வயதில் தரித்திரம் விலகும். அன்னையை அந்த ஆன்மா ஏற்றுக்கொண்டு தரித்திரம் போக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் 60 வருஷங்கள் சுருங்குகின்றன, தரித்திரம் அழிகிறது. அதான் விஷயம். அந்த பிறவியினால வந்த பலன், முற்பிறவியினால வந்த பலன். இந்த பிறவியில அன்னையை ஏற்றுக்கொண்டு முடிவு செய்தால் அது மாறுவதற்குரிய வழி உண்டு. முடவனாக பிறந்து நடக்க முடியாத அனுபவத்தை பெற விரும்பும் ஆன்மா அன்னையை ஏற்றுக்கொண்டு கால் நடக்க முடிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் வாழ்நாள் முழுவதும் பெற வேண்டிய அனுபவம் சுருங்கும். அன்னை அருள் அனுபவத்தை சுருக்கும். அனுபவம் முடிந்தவுடன் நடக்க முடியும். அப்படித்தானே? அப்புறம் சரி, அதே மாதிரி பிறருக்கு பிரார்த்தனை செய்யலாமா? ஊனமற்ற ஒரு விஷயத்தில் அவர்களே பிரார்த்தனை செய்வது குறைவு, பிறரே செய்வார்கள். இதுவும் பிறருக்காக பிரார்த்தனை செய்கிற ஒரு கட்டுரையை எந்த நூலுங்கிற ஞாபகம் இல்லை, நம்ம இங்கே பேசியிருக்கிறோம். பிறர் செய்யும் பிரார்த்தனையை பல விஷயங்களில் பறிக்கும் பொழுது ஏன் ஊனம் விஷயத்தில் மட்டும் பறிப்பதில்லை? அண்ணன் பதில் சொல்றார். மனம், நரம்பு, தசை, எலும்பு என்று படிப்படியாக நாம் இருக்கிறோம். தசையில் பட்ட காயம் எளிதிலும் எலும்புக்கு காயம் நாளாகியும் குணமாகிறது. வலி நரம்பில் இருந்தால் அதிகமாக இருக்கிறது. பிரச்சனை மனதை பற்றியதானால் குழப்பம் விளக்கம் அரை மணியில் அதை போக்கும். பிரச்சனை உணர்ச்சியை பற்றியதானால் விளக்கத்தால் அதை போக்க முடியாது, அனுபவத்தால் போகலாம். அதாவது நம்மகிட்ட இருக்கிற குறை நம்முடைய கரணங்கள்ல உடல், உயிர்ங்கிற வைத்தல், மனம்ங்கிற அறிவு இருக்கிறதுல எந்த பிரச்சனை இருக்குது? ஒன்னொன்னுக்கும் ஒரு கடினத்தன்மை உண்டு. அறிவினுடைய பிரச்சனையை டக்குன்னு மாறும், அது விளக்கம் கிடைக்கும். உயிர் இருக்கிற பிரச்சனை அடுத்த நிலை. உடலுங்கிறது உடல்லையுமே நரம்பு வலி அதிகாகும். எனக்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு ஸ்பைனல் கார்டு தண்டுவடம் பிரச்சனைனால அன்னைட்ட வரும் முன்பே நான் நிறைய வலி அனுபவிச்சிருக்கிறேன். இப்போ வலி இருக்குது. அப்போ வலியை ஆனந்தமாக்குதல்னு இருக்கிறாரு. அந்த ஆனந்தமாக்குதல் அனுபவத்தை வலியை தாங்கிட்டு இருக்கிறது அன்னையிட்ட தாங்குதிறன் கொடுங்கள்னு அன்னையை நான் பிரார்த்தனை செய்வேன். அதனால அனுபவத்தால் போக்கலாம், அது நாளாகும். உணர்ச்சியை பற்றியதானால் விளக்கத்தால் அதை போக்க முடியாது, அனுபவத்தால் போக்கலாம், அது நாளாகும். உணர்ச்சியால் ஏற்பட்ட வயிற்று வலி அல்சராகிவிட்டால் அதை போக்க பிரார்த்தனை வேண்டும். எலும்பு அதற்கும் எடுத்த கட்டம். எல்லாத்துலேயுமே எலும்பு பிரச்சனை எலும்புல ஆப்ரேஷன் ஆனால் அதை குணப்படுத்துறதுக்கு இதுக்கும் நிறைய பிரச்சனைகள் உண்டு. டஃபஸ்ட் பார்ட் ஆஃப் தி பிசிக்கல், நம்ம உடல் இதில் இதுல மிகவும் கடுமையான பகுதி அது. ஆழம் அதிகமானால் பிரச்சனை போக நாள் அதிகமாகும். ஆழத்திற்கு சமமான தீவிரம் பிரார்த்தனையில் இருந்தால் பிரச்சனையும் பிரார்த்தனையும் வலுவில் சமமாகும். கணம் அது தீரும். அதான் விஷயம். இந்த நம்முடைய பிரச்சனைக்கு தகுந்தாப்புல தீவிரமான பிரார்த்தனை இருக்கு. இந்த இடத்துல அப்பா வற்புறுத்துறது தீவிரம்.
பிரார்த்தனையின் தீவிரத்தை அடிப்படையில இது ஊனம்ங்கிறது இதெல்லாம் வந்து எலும்பை பொறுத்தது, அடிபட்டது அடிபட்டதோ அந்த எலும்புங்கிறத பிரார்த்தனை வரும். வலுவில் சமமாகும் பொழுது அதனுடைய ஸ்ட்ரெங்க்ல கணம் அது தீரும். தீவிரம் குறைந்தால் நாள்பட குறையும். ஊனம் உடலில் இருப்பதால் சொந்த பிரார்த்தனைக்கே இது அசையும். பிறருக்காக பிரார்த்தனை செய்யறதில்லை, ஊனம் உடல்ல இருக்கிறனால அது சொந்த பிரார்த்தனைக்கு தான் அது அசையும். படிப்பு, துணை, தலைவலி, ப்ரமோஷன் போன்றவை வாழ்க்கை பிரச்சனைகள். அவை பிறர் பிரார்த்தனைகளால தீரும். அதுல படிப்புக்கு இடம் கிடைக்கிறதுங்கிறது, இதுல இருக்கிறது வேலை கிடைக்கிறதுங்கிறது, ப்ரமோஷன் கிடைக்கிறதுங்கிறது எல்லாம் சாதாரண விஷயங்கள். அது பிறர் பிரார்த்தனையில தரும். ஆனா ஊனம், எலும்புல இருக்கிற குறைகள் இதெல்லாம் வந்து உடம்புக்குரியதுனால அவர்களே பிரார்த்தனை செய்ய வேண்டுங்கிறது ஒண்ணு. அவர்கள் தீவிரமாக பிரார்த்தனை செய்யணுங்கிறது ஒண்ணு. அடுத்து சொல்லு, ஊனமுற்றவர் ஒருவரை நான் அறிவேன். அன்னையை பற்றி பேசினாலே அவருக்கு பிடிக்காது. அது முக்கியமான விஷயம். ஊனமுற்றோருக்கு பிடிவாத குணம் இருக்கும். ஒவ்வொரு வகையான குணத்திற்கும் குணம் உண்டு. அந்த குணத்தை அவர் மாற்ற முன் வந்தால் ஊனம் குறையும். வீக்னஸ் உள்ளவங்க சில அந்த வீக்னஸை மாற்றுறதுக்காக அவங்க சுபாவத்துல சில ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸை வச்சிருப்பாங்க. அதுதான் இந்த பிடிவாதம், நினைச்சதை சாதிக்கணுங்கிறது அது மாதிரி. அதை அவங்க அந்த குணத்தை மாற்றணும். அது அவர் பிடிவாதமாக இருப்பார்கள். கர்மம் குணம் வழியாக விடப்படும். இந்த பிடிவாதம்ங்கிறது அவருடைய பழைய குண பரமாவனுடைய பலன். காது கேட்காதவருக்கு புரிந்ததாக நடிக்கும் பழக்கம் இருக்கும். இது எல்லாரும் செய்யறது. அவங்களுக்கு காது கேட்கலைங்கிறத அவங்க காட்டிக்க விரும்ப மாட்டாங்க, கேட்குற மாதிரி நடிப்பாங்க. அதுவும் ஒரு வகையான போலித்தனம். பிற தம்மை கேலி செய்கிறார் என நினைப்பார். இந்த குணங்களை மாற்ற முன் வந்து பிறகு பிரார்த்தனை செய்தால் பலன் அதிகம். இதெல்லாம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். நம்ம புரியாம பிடிவாதமா இருந்தா அது அங்க அன்னை அருள் செயல்படாது. இதுக்குதான் ஆத்ம சோதனை, சோதனை. தன்னை தானே அன்னையை ஏற்றுக்கொண்டு பிரச்சனைகள் தீராமல் இருக்கும் பொழுது நாமே நம்முடைய மனத்தை சோதனை செய்து அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது பூரா அது மனமாற்றம் முக்கியம். திருப்பி நிறைய வரும். அது அவர்களிடம் சோதனை செய்வதை விட உன் காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் எடுத்திருக்கும் பொழுது காயம் ஆற வேண்டும் என்று பிரார்த்தனையை மேற்கொண்டு பார்த்தால் புரியும். அதான் செய்யணும். இது நான் போன முறை கூட பேசும்போது சொன்னேன். இதுல இந்த சீக்ரெட்டுங்கிற புக்கில் நல்ல ஒரு ரோடா பிரண்ட் பேரு டக்குன்னு மறந்து போச்சு. சீக்ரெட்டு, மேஜிக்கு, அப்புறம் இந்த பவர் அப்படின்னு 3 புத்தகம் எழுதியிருக்காங்க. சீக்ரெட்டுங்கிறது நான் எப்படி இருக்கணுங்கிறத, நான் வரப்போகணுங்கிறத வந்து நமக்கு இமேஜின் பண்ணோம்னா அந்த இமேஜின் பண்ணது நடக்கும். செல்வம் அடையணும்னு சொன்னாக்கா அது பாசிட்டிவாக பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்கிறதும் சொல்லுவாங்க. அது நெகட்டிவ் திங்கிங் எல்லாமே பாசிட்டிவ் இருக்கிறத பற்றி இப்போ நார்மன் வின்சென்ட் பீல்ங்கிறவர் இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்னு இருக்கிறாரு. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நைட்டெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இது மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் நிறைய, கான்குவெஸ்ட் ஆஃப் ஒரி, ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங், டேல் கார்னகி, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்னு ஒரே இது மாதிரி நூல்கள் எல்லாம் நான் நிறைய படிப்பேன். அதில் அது மாதிரி நூல்களில் இந்த சீக்ரெட்டுங்கிறது நாம் எப்படி இருக்க முடியுமோ அதை கற்பனை செய்தோம் என்றால் நாம் அப்படியே இருப்போம் சொன்னார். அதுக்கு உதாரணமா ஒருத்தர் கடுமையான ஆக்சிடென்ட்ல இரும்பு முறிந்து அட்மிட் ஆகிருக்கிறாரு. அவரு போன வாரமும் அது சொன்னேன் நினைக்கிறேன். அந்த டாக்டர்கள்லாம் இவரால் இனிமேல் நடக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இந்த ஆஸ்பத்திரியை விட்டு எழுந்து நான் என் காலால் நடந்து போவேன்னு முடிவு எடுக்கிறாரு. கற்பனை பண்றாரு. அதே மாதிரியே அவரு குணமாகி நடந்து செல்கின்றாரு. அதான் அந்த செல்ஃபுடையது. அது மருந்து குணம் செய்தால் போதும், பிரயத்தனம் வேண்டாம் என்று தோன்றிற்று. சோதனை செய்யவிட உன் காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் காயம் ஆற வேண்டும் என்று பிரார்த்தனையை மேற்கொண்டு பார்த்தால் புரியும். அதுவே ஊனமற்றோர் மனப்பான்மை. மனம் மாறினால் ஊனம் மாறும் என்பதை ஏற்றுக்கொண்டால் பிரார்த்தனை பலிக்குமா? இதான் செஞ்ச இந்த மனம் மாறுறதா? ஆம், அதை ஏற்றுக்கொள்பவர் குறைவு. அதுவும் ஊனமற்றோர் எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுவும் மனமாற்றம்ங்கிறத பற்றி நான் பலமுறை இந்த இதில் நம்ம படிச்சுட்டோம். இந்த கட்டுரையில பலமுறை வந்திருக்கு. அது ரொம்ப அடிப்படையானது. ஏன்னா நம்முடைய கரணங்கள்ல உயர் கரணம் அது. அந்த மனதில் இருக்கிற ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ், ஆழமான கருத்துக்கள் வந்து நம்மளை
நம்முடைய பிஹேவியரை, நம்முடைய அன்னை அருள் செயல்படுவதற்கும் அது தடையா இருக்கும். அதனால அந்த மனமாற்றம் தேவை. மனம் மாறினால் மனிதர்கள் மாறுவார்கள் என்பதை நான் கண்டேன். வளைந்த எலும்பு நிமிரும் என்றுதான் கண்டதில்லை அப்படின்னு என்ன சொல்றாரு அவரு. யாருடைய அனுபவத்தை சொல்கிறாய்? இந்த மனம் மாறுறதுக்கு வேற ஒரு உதாரணம் சொல்றாரு. என் நண்பன் டைப்பிஸ்ட் இந்த சோதனையை செய்தான். அவனுடைய டைரக்டர் தம்பி அவனை ஏறெடுத்து பார்ப்பதில்லை. இருக்குமிடம் பெரிது, அதனால் கர்வமாக இருக்கிறான். என்னுடன் பேசுவதில்லை, கவனிப்பதில்லை என்று சொல்லுவான். இவனுடைய அபிப்பிராயமே டைரக்டர் தம்பி நடத்தைக்கு காரணம் என்று நான் சொன்னதை அவனால் நம்ப முடியவில்லை. இவர் சாதாரண கிளார்க்கா இருக்கிறாரு, ஒரு இதுல டைப்பிஸ்டா இருக்கிறாரு. அவன் பெரிய டைரக்டரா இருக்கிறாரு. அதனால தன்னை மறிக்கிறதில்லைன்னு இவர் நினைச்சுக்கிறாரு. இவருடைய அபிப்பிராயம் ப்ரீகன்சீவ்ட் நோஷன், ப்ரிஜுடைஸ்ன்னு சொல்றது. அதுதான் ப்ரிஜுடைஸ், ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடைஸ்ங்கிற ஜேனாஸ்டன் நாவலை வச்சு அப்பா நிறைய இருக்கிறாங்க. அந்த ப்ரிஜுடைஸ் இருக்குது. அதுக்கு இவர் சொல்றாரு, நீ உன் அபிப்பிராயத்தினாலதான் அவன் காரணமாக இருந்தால் நான் அதை மாற்றிக்கொள்கிறேன்னு சொல்லி மாற்ற சொல்றாரு. சொன்ன உடனே அவன் நல்லவன், என் அபிப்பிராயம் தப்பான அபிப்பிராயம் அவனுக்கு கர்வமான நடத்தை கொடுக்கிறது என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது இது திருப்பி 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 நிறைய புத்தகங்கள் எழுதுறது. நம்மை சுற்றி உள்ளவர்களுடைய குறைகள் நம்மிடம் உள்ள குறைகளை பிரதிபலிக்கின்றன. நம்மிடம் உள்ள குறைகளை, அதுவும் ஆத்ம சோதனை, கண்டறிந்து அதனை மாற்றினால் சுற்றி உள்ளவர்களுடைய செயல்களில் மாற்றம் வருகிறார் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மனதை மாற்றிக்கொண்டு தியானம் செய்து வெளியில் வந்த பொழுது டைரக்டர் தம்பி அவனுக்காக அவன் ரூமில் காத்திருந்தான். வந்துட்டார். நினைச்ச உடனே இது மாதிரி நிறைய பேர் இருக்காரு. ஒரு செட் ட்ரெஸ் பரிசாக கொடுத்தான். காரணமில்லை, பிரமேயமே இல்லை. இத்தனை வருஷங்களாக திரும்பி கூட பார்க்காதவர் பரிசு கொடுப்பது தன் மனமாற்றத்தால், அதுவும் அரை மணி நேரத்தில் என்று நான் அனுபவத்தில் கண்டார். அதான் விஷயம். மனமாற்றம் மனமாற்றம் மனமாற்றம்னு அப்பா நிறைய திருப்பி எழுதாரு. அதையும் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இது திருவுருமாற்ற பாதை, டிரான்ஸ்ஃபர்மேஷன். அரவிந்தர் அன்னை பாதை திருவுருமாற்ற பாதை, மனிதன் தெய்வமாகும் பாதை. மனிதன் தெய்வமாகுக்கு முன்பு மனிதனிடம் உள்ள சிறு சிறு குறைகளை அவன் விட வேண்டும். அந்த குறைகள் தான் அவனுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களுக்கு காரணமா இருக்கு. அந்த குறைகள் தான் அன்னையிட்ட வந்த பிறகும் அன்னை அருள் செயல்படுவதற்கு தடையாக இருக்கும். அதனால அந்த குறைகளை ஆத்ம சோதனை, தன்னைத்தானேயே பரிசோதனை பண்ணுவது செய்து அதை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து மாற்றிக்கொண்டால் மாறும். இது பெரிய அனுபவம், பெரிய யோக உண்மை தம்பி. மனமாற்றம் மற்றவரை இந்த அளவுக்கு மாற்றும் என்பது என்னால் நம்ப முடியவில்லை. இதையே என் எதிரிக்கும் சொல்ல முடியுமா? சரி, இப்ப சொன்ன எடுத்துக்காட்டு தம்பி அண்ணன். தம்பி பெரிய இடத்துல இருந்தாரு, இதா இருந்தாரு. அண்ணனை மதிக்கலைன்னு அண்ணன் நினைச்சிட்டு இருந்தா. அண்ணனை மனமாற்றம் வந்ததும் இது வந்தது. எதிரிக்கும் மனமாற்றம் வந்தா முடியும்னு, அதுவும் முடியும்னு அப்பா சொல்றாரு. அவர் தத்துவ ரீதியாக நம்மை எதிரி விஷயத்தில் மாறினால் எதிரியின் மனம் மாறும். நடைமுறையில் ஒரு முறை நான் கண்டிருக்கிறேன். பார்ட்னர் மேல் இருந்த கோபம் அழிய வேண்டும் என்று ஒருவர் முனைந்த பொழுது 5 வருஷங்கள் கழித்து பார்ட்னர் அவரை தேடி வந்து அதுவரை நடந்தது தம் தவறால் என்று ஏற்றுக்கொண்டார். அதான் போட்டி போடுறவரா பார்ட்னரா இருந்து எதிரியா இருந்தவர் இவருக்கு அங்க அவர் மேல இருந்த பற்றி அபிப்பிராயத்தை மாற்றினதை அவர் தேடி வந்தார். அப்புறம் போலித்தனம். இது அடுத்தது இந்த போலித்தனத்தை, உண்மை இல்லாம பேசுறது. இது அடிக்கடி சின்சியரிட்டியும் அதுக்கு ஆப்போசிட் இன்சின்சியரிட்டி. அது போலித்தனம். போலித்தனம் இருந்தா அது அன்னை செயல்பட தடை, ரொம்ப முக்கியம். போலியாக அனைவரும் பேசுகின்றனர். அது எவ்வளவு பெரிய தடை என அறிவதில்லை. அன்னையை அடைய அது அதை விட பெரிய தடையே இல்லை. சின்சியரிட்டி பத்தி போனதுலேயே படிச்சோம் நினைக்கிறேன். நிறைய கட்டுரைகள் படிச்சிருக்கோம். உண்மை ஏன்னா அன்னைங்கிறது சத்திய ஜீவி அவதாரம். அதாவது சூப்பர் மைண்டுங்கிறது ட்ரூத் கான்சியஸ்னஸ், மெய்யறிவு. இது அதுதான் அப்பா சத்திய ஜீவியம்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த பரிணாமத்துல கடைசி மனத்துக்கு உயரிய நிலை. அதுக்கு அந்த அவதாரமாகிய அன்னையேற்ற பொய்மை இருந்தா நல்லதான். போலித்தனம் இருந்தா, போலித்தனம்ங்கிறது பொய்மை, அது செயல்படாது.
அன்னை எடை அதை விரிய பெரிய தடை இல்லை. அதனை போலித்தனம் போலியாக பேச ஆரம்பித்து அதையே நம்பி நம்பி அந்த இதை எடுத்துட்டு போமா. அப்படியே நீ அழைச்சிட்டு போமா. சத்தியா இங்கதானே இருக்கு. ரொம்ப குடிக்க பாரு பண்ணு. சொல்றேன் அதான் சொல்றேன். உள்ள அடிச்சு போய் குளிக்க விடு. இப்படி போ. இது கப்ப எடுத்து விட திரும்ப விழுந்துடும். கொண்டு போய் அங்க போலியாக பேச ஆரம்பித்து பிறகு அதையே நம்பி போலி என்பதையே மறந்தவர் பலர். அவர்களும் அன்னையிடம் வந்த பொழுது பல பெரியதை நல்லதை பார்க்கிறார்கள். அதனால இன்சின்சியரிட்டி போலித்தனம்ங்கிறது அன்னைகிட்ட இருக்கக்கூடாது. அது நம்ம அறியாம நம்முடைய குணங்கள் இருந்தா, ஆனா இதுவும் பல முறை சொல்றேன், அதை மாற்றிக்கணும். அது நானும் முதல்ல சொன்ன இந்த உளவியல் பண்மையில இதெல்லாம் சப்கான்சியஸ். நம்ம கான்சியன்ஸ் மைண்டுக்கு நம்ம போலியா பேசணுங்கிறது தெரியாது. ஆனா கான்சியஸ் ஆகும்போது அதனுடைய சக்தி பெருகுகிறது. அன்னை இதுவே கான்சியஸ் தான். அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லி ஸ்மால் ஹியூமன் கான்சியஸ்ல இருந்து டிவைன் கான்சியஸ்னஸுக்கு போறது தான் சத்பிரேம் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. இதுலையும் லைஃப் டிவைன்லையும் இந்த சத்யஜீவி சுப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் எழுதும்போது கேபிட்டல் சி போட்டு பகவான் எழுதுவார். சாதாரண இதை நம்ம மனத்தினுடைய கான்சியஸ்னஸ் சொல்லும்போது ஸ்மால் சி போடுவார். போலி என்பது ஒரு பகுதி. அடுத்த பகுதியில் உண்மை இருக்கிறது அல்லவா? இதுவும் மிக முக்கியமான விஷயம். திருப்பி பலமுறை சொன்னதான் டூவாலிட்டி, இருமை, நன்மை தீமை, இரவு பகல், ஆண் பெண், அது மாதிரி டூவாலிட்டியில எல்லாத்துலேயுமே அடுத்த பகுதியில உண்மை இருக்கும். அதனால போலித்தனத்தினுடைய அடுத்த பகுதியிலே உண்மை இருக்கிறது புரிஞ்சுட்டோம்னா அது முடிச்சிட்டியாங்க. சரி. ஓ, அதெல்லாம் முடிக்க முடியலையா? ஓ, சரி. நீ வேணா இந்த முன் கபோர்டு அதாவது போயிடுச்சு. இதுல துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? அதை வச்சுருந்துட்டியா? அதை எடுத்துட்டு வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு எடுத்தோம். போலி என்பது ஒரு பகுதி. அடுத்த பகுதி சத்யா ட்ரெஸ் இது பண்ணிட்டு இருக்காங்களோ? சரி சரி. இரண்டையும் சேராத சுபாவமும் உண்டு. அதன் மூலம் அன்னை அதிகமாக செயல்படுவார்கள். இதெல்லாம் ஆரம்பத்திலேயே நடந்துவிடும். நாம் என்பதே முழுவதும் இல்லையே. நான் என்பதற்கு புறம்பான பகுதியும் நம்முள் இருக்கிறதல்லவா? நான் என்பதில் போலி ஒரு பகுதி, உண்மை ஒரு பகுதி. திஸ் இஸ் தி ஆர்கனைஸ்டு பர்சனாலிட்டி. இதற்கும் புறம்பானது அன்ஆர்கனைஸ்ட். அன்னை அதன் மூலம் சுலபமாக செயல்படுவார்கள். நம்மகிட்ட இருக்கிற குறை நிறைகளை மீறி இடைப்பட்ட நிலையின் மூலமாகவும் அன்னை செயல்படுவார். இது புரியலையே, தெளிவாக இல்லைன்னு அவரே இருக்கிறார். அதுக்கு உதாரணம் இருக்கார். டாக்டர் மகனுக்கு ஜுரம் வந்தால் டாக்டருக்கு 1000 சந்தேகம் வரும். கேன்சராக இருக்குமா, டிபியாக இருக்குமா? ஏனெனில் அவருக்கு ஜுரம் ஏன் வரும் என்று தெரியும். மற்ற பேஷண்ட் விஷயத்தில் இருக்கிற நிதானம் பிள்ளை விஷயத்தில் இருக்காது. பிள்ளை விஷயத்தில் பயம் வரும். நம்ம எல்லாரும் உடம்பு சரியில்லைன்னா ஜுரம்னு சொல்லுவோம். ஜுரம்ங்கிறது பல வியாதிகளுடைய அறிகுறி. நான்
இதுல மொழியியல் துறையில பேராசிரியராக இருந்தப்ப ஒரு வெளிநாட்டு இவங்க வந்திருந்தாங்க. நான் ஒரு நாள் வரல, அந்த இதுக்கு வந்தவங்க அடுத்தவங்க ஏன் வரலன்னா ஐ வாஸ் ஹேவிங் ஃபீவர்னு சொன்னேன். உடனே அவங்க ஃபீவர் டியூ டு அப்படின்னாங்க. ஃபீவர் எதனால் அப்படின்னு கேட்டாங்க. அப்போதான் எனக்கு அது புரிஞ்சது. அது வரைக்கும் நம்ம ஃபீவருங்கிறதே ஒரு நோய் மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு ஜுரம், எனக்கு ஜுரம் அப்படின்னு சொல்லுவோம். ஜுரம் டைஃபாய்டாக இருக்கலாம், அம்மா போட்ட வரதுக்காக ஜுரம் வரும், வேறு எதை பல இதுகளுக்கு அறிகுறியாக ஜுரம் வரும். அதனால இந்த ஜுரம் ஏன் வந்தது என்று தெரியும். டாக்டர் வந்து தன் பிள்ளைக்கு வந்தாக்கா அவருடைய அறிவு இருக்கிறதுனால போட்டு குழப்பிக்குவார். சின்ன குழந்தைகளுக்கு வந்து டிபி நிறையம் வரும். அதுக்கு பேர் நம்ம மறந்து போச்சு எனக்கு. அது ஒரு பேர் சொல்லுவாங்க. அதை கண்டறிஞ்சு அதுக்கு மருந்து கொடுக்கணும். அப்படி இல்லாமல் வேற இன்ஃபெக்ஷன், நிமோனியா அதுவும் ஜுரம்னு வரும், இன்ஃப்ளூயன்ஸா ஜுரம் ஒன்று வருவது, இல்லை வெவ்வேறு நோய்கள். அப்போ டாக்டருக்குங்கிறதுனால அவருக்கு இதை பற்றி சந்தேகம் வருவான். அதை தெளிவில்லை. இது எதாவது சொல்றாருன்னா, இந்த இது நமக்கு ஜுரம் வந்தால் நமக்கு டாக்டருக்கு தெரிந்தது எதுவும் தெரியாது. ஜுரம் வந்தால் தானே போகும் என்று இருக்கிறோம், அதுவும் போய்விடும். இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படிங்கிறது ஒரு அறியாமையை வந்து ஆனந்தம்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் ஜுரம் வரும், அதோட வந்து எல்லா வேலையும் செய்வாங்க, அவங்களுக்கு ஜுரம் போயிடும். இந்த எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு ரெட்டிப்பட்டி சாமின்ட்டு ஒரு இது கும்பிடுவாங்க. அதுக்கு அது வந்து உடனே பச்சை தண்ணியில் குளிக்க சொல்லுவாங்க. அவங்க ஜுரம் வந்தாலும் அவங்களுக்கு சரியாக போயிடும். அந்த நம்பிக்கை இருக்கும்போது அது சரியாக போயிடும். ஆனால் விவரம் தெரிஞ்சவங்க, இப்போ நான் வந்து இப்போ ஜுரம் இருக்கும்போது பச்சை தண்ணியில் குளினா நான் குளிக்க மாட்டேன். இங்கே வரவங்க நிறைய எங்கள் வேலைக்காரவங்களுக்கு வரவங்களாம் இது மாதிரி தடவை வருவாங்க, அதோட வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தானாக போயிடும். ஏன்னா அதை பற்றி அவங்களுக்கு நாலெட்ஜ் இல்லை, அதை பற்றி அவங்க பயப்படுறது இல்லை. அந்த பயம் இல்லாதனால அவங்களுக்கு தானாக இதாகிடும். அப்படி இல்லாமல் அந்த அந்த அவரோட அந்த துணியெல்லாம் கொண்டாந்து கொடுத்துருமா, அவர் தொடச்சிக்கிட்டு இருந்தாருல துணி, அதில் கொண்டாந்து கொடுத்துருவோம். வரலையா? வரும் முதல்ல கொஞ்ச நேரம் வந்தால் வரும். தண்ணி இல்லையா? ஐயோ, அவர் மேலே ஏற்றலை, அவரு நாங்களாம் எடுத்தாச்சு. அப்போ இங்கே வெந்நீர் போட்டுக்க. அது கடவுளே, தண்ணியே வரலையா? மோகன் வரல. அதான் நம் அறியாமை மூலம் முழுமையாக செயல்படும். அறியாமை என்பது நாம் கூறுவது அன்ஆர்கனைஸ்டு பார்த்தது. விவரம் தெரிந்த ஆர்கனைஸ்டு மூலம் மனதை கட்டுப்படுத்த முடியாது. விவரம் தெரியாதவர்களுக்கு மனம் பீதி அடையாது. விவரம் தெரியாத பகுதி மூலம் அன்னை செயல்படுவார். முழு விவரம் தெரிந்திருந்தும் அதை புறக்கணித்து விட்டு அன்னையை நம்புவது உச்சகட்ட உயர்வு. நம்ம நோயை பற்றி இல்லாமல் எதிர்ந்தாலும் அதை படிச்சுட்டு உயர்வது. எனக்கு என்னுடைய விஷயத்துல இதை ஒரு பரிசோதனை செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய காலில் இது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, சொல்ல வெந்நீர் போட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு வா. அன்னையை நம்புவது உச்சகட்ட உயர்வு. ஏற்கனவே முழு விவரம் தெரிந்திருந்தும் அதை புறக்கணித்து விட்டு அன்னையை நம்புவது உச்சகட்ட உயர்வு. நோயை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் அது அன்னையை நம்பினோம்னா அது வந்து நமக்கு செயல்படும். பாத்ரூம், இதுக்கு முதல்ல பாத்ரூம் வீல் கார்க், பாத்ரூம்ல தண்ணி சொட்டிகிட்டே இருக்குது, அன்னைக்கு பார்த்துருந்து அது போன இதே கட்டுரையில் முதல்ல படித்தோம். இந்த இது டேப்பு வந்து தண்ணியை நிறுத்துற இதில் நைட்டு பிரார்த்தனை சொட்டுதல் நின்று போனதை பற்றி நம்ம பேசிடுவோம். கசிவு நிற்க வழியே இல்லை என்று தெரியும் பொழுது அனுபவம் சொல்வதை விலக்கி அன்னையை நம்பியவருக்கு அன்னை நம்பிக்கைக்குரிய பதிலளித்தார். அதனால உண்மை நிலைக்கும், உண்மைக்கு அழிவே கிடையாது. அன்னையிடமும் உண்மைக்கு தோல்வியே கிடையாது. போலி தடை போலி தோல்வியை தரும். போலித்தனம் அன்னைகிட்ட கூடாது. போலியானவர் தம்மை போலி என்று அறிவதில்லையே, ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. அதான் விஷயம். அவர் அறியாவிட்டால் அவர் வாழ்வை அவர் கவனித்தால் வாழ்வு அறியும்.
வாழ்வு உணர்த்துவதை ஏற்றுக்கொள்ள பலருக்கு போலியை பலர் ஏற்றுக்கொள்ளும் பலருக்கு கொள்பவருக்கு போலியை அழிக்கும் வாய்ப்பு உண்டு. தண்ணீர் பிடிக்காமலே போய் நம்ம நீ நாமளும் எடுத்துட்டு தான் தெரியா போச்சது அந்த தண்ணி மோகன் அல்ல. வானுர் உணத்தை ஏற்றுக்கொள்பவருக்கு போலியை அழிக்கும் வாய்ப்பு உண்டு. அதை விடுத்து பாலியை உண்மையாக மாற்றி வாழ்வு அறிவுறுத்துவதை புறக்கணித்து விட்டு பேசுபவருக்கு நாம் சொல்லக்கூடியது ஒன்றுமில்லை. அவர் போன்றவர் அன்னையை நேரில் ஏன் என் வாழ்வு இப்படி இருக்கிறது என்று கேட்டால் அன்னை 2 கைகளையும் விரித்து எனக்கு தெரியாது என்பார். அதாவது தண்ணியை பிடிச்சு பார்க்காமலே ஏமானி போய் கொண்டு உட்கார வச்ச உட்கார வச்சேன் போய் திறக்கிறதுக்கு அவங்க வந்துட்டாங்க. போலியானவரை போலி என்று நேரடியாக சொல்லாமல் நமக்கு தெரியாது என்பது அன்னை விளக்கம். அன்னைகிட்ட இது மாதிரி இன்சின்சியரிட்டா இருக்கிறவங்க போலியா இருக்கிறவங்க போனாக்க அவங்க அதை நேரடியாக சொல்ல மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்களை வீட்டிலும் நெருங்கிய நண்பர்களும் மட்டம் தட்டி தலையில் அடித்து கொட்டு கொட்டி இடித்து பேசுவார்கள். அவர்களிடம் இந்த போலி வேஷம் நடக்காது. மரியாதையாளர்களிடம் மட்டுமே அவர்கள் அடிக்கலாம். இந்த பகுதியில் நம்ம தெரிகிறது என்னன்னா, போலித்தனத்திற்கு அன்னையிடம் இடமில்லை. அங்க அருள் வேலை செய்யாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். ஒரு கல்லூரியில கூட படிச்ச பையன் ஒருத்தன் வந்து ஒரு தன்னை பத்தி ரொம்ப பெருசா பேசுகிறது. உன்னோடு கல்லூரியில் படித்தானே பெரிய மிராஸ்தார் பையன், அவன் அப்படித்தான் பேசுவான். அவனுடன் உறவினன் ஒருவன் குள்ளமான பையன், வசதியே இல்லாதவன், அவனும் பெரிய மிராஸ்தார் போல் பேசுவான். அவன் பெயர் சேது. இவன் பேசுவதை கேட்டால் புத்தர் தான் மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறார் போல தோன்றும். உலகமே இவனால் தான் ஆன்மீக மறுமலர்ச்சி சுபீட்சம் பெற்றது என்பது போல் இருக்கும். இவன் பிழைத்ததே அரிது. இவனுக்கு வீடு சரியில்லை, உறவு கிடையாது, நண்பர்களே இல்லை, படிப்பு வெறும் BA, தொழிலோ மட்டமான போன இடமெல்லாம் தோல்வி, தொட்டதெல்லாம் சரியாகிவிட்டது, அன்பில்லை, வேகமாக பேசுவான், சுயநலம் உலகத்தையே தன்னுட் கொண்டதை போல பேசுவான், இவனுடைய பரணத்தால் தான் உலகமே வாழ்வதாக பேசுவான், அத்தனையும் போலி, அவனை தட்டி கேட்பதில்லை. இந்த போலியை தாண்டி எப்படி அருள் செயல்படும்? வாசற்படி வந்த அருள் அதன் திரும்ப போய்விடும். இங்க வற்புறுத்துற எல்லாமே போலித்தனம் இருந்தாங்க, அருள் செயல்படாது. நம்ம இன்சின்சியரிட்டி அதை நம்ம கவனிக்கணும். இதான் ஆத்ம சோதனை. நமக்கு மறுபடியும் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மிடம் இருக்க குறை நமக்கு தெரிவதில்லை. அன்னையிடம் வந்த பிறகு நம் வாழ்வில் நடக்கின்ற விஷயங்களை கவனித்து அப்பா எழுதுகளையும் புரிந்து கொண்டு நம்மை மாற்றிக்கொண்டால், மனமாற்றம் வந்தால், இந்த போலித்தனத்தை விட்டு வெளியே வந்தால் அருள் நிச்சயமாக செயல்படும். சரி, இப்படி போலியா இருக்கிறவங்களுக்கு மற்றவங்க எடுத்து சொல்ல முடியுமான்னா, இவனுக்கு எப்படி அடுத்தவர் எடுத்து வைப்பது? ஒரே வழி, தானே தன் வாழ்வில் தனக்கும் பிறருக்கும் ஏற்பட்ட பலன்களை கண்டு சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். ஏன் நான் செய்ததெல்லாம் பலனிட்டு போயிற்று என்று தன்னையே கேட்டுக்கொள்ள வேண்டும். இது மாதிரி வாழ்க்கை அன்னைகிட்ட வந்த அன்பர்கள், அன்னைகிட்ட வந்தவங்களுக்கு தான் இதெல்லாம் எழுதுறாரு. அவங்க இது நடக்கலைன்னு சொன்னா ஏன் இப்படி நடக்காம இருக்குது? அன்னைகிட்ட வந்தவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு அருள் பிரமாதமா செயல் பண்ணி நல்ல வளர்ச்சி அடைந்திருக்காங்களே, தனக்கு மட்டும் ஏன் வரலேங்கிறத கேட்டு சிந்திக்க ஆரம்பிச்சா அப்ப அவனுடைய போலித்தனம் அவருக்கு தரும். அதற்கு தன் மனதில் என்ன காரணம் என்று அறிய முற்பட வேண்டும். அதுவே ஆத்ம சோதனை ஆகும். அதான் இந்த தலைப்பு, இந்த கட்டுரை தலைப்பது. தன் குணம் கடுமையானது, தனக்கு எவர் மீதும் அன்பில்லை, பிறர் வாழ்வது தனக்கு பொறுக்காது, தனக்கு பொறுப்பில்லை, திறமை இல்லை என்று மனம் ஆழ்ந்து உணர வேண்டும். தன்னுடைய குறைகளை எல்லாம் மனம் உணர வேண்டும்.
திருப்பி திருப்பி சொல்றதுனால இதுவும் பரிணாமம், திருவுருமாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதெல்லாம் வெளியில் தெரியக்கூடாது என்றல்லவா அவன் நினைப்பான். தன்னுடைய குறைகள் தனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பதில்லை. எல்லோருக்கும் தெரிந்த உண்மை எது, எப்படி மறைக்க முடியும்? இவனுக்கு மற்றவங்களுக்கு தானே குறை தெரியலன்னு நினைச்சா அத்தனை பேருக்கு தெரியும், அவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அவ்வளவுதான். தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளலாமே தவிர உலகத்தை ஏமாற்ற முடியாது. செல்ஃப் டிசெப்ஷன் சொல்றது, அதனால பலன் இல்லை. இவர் போன்றவர் மாறியது உனக்கு தெரியுமா? அதுக்கு அப்பா உதாரணத்தை மாற முயன்றவர்களை தெரியும். தம்முள் உள்ள குப்பை போக வேண்டும் என்று குப்பை வாரி கொட்டுவதை 1 மாதம் செய்தவர் உண்டு. தமக்கு வெட்கமே இல்லை என்று கோணம் கட்டிக்கொண்டு வேலை செய்தவர் உண்டு. தமக்கு சாப்பாட்டில் பிரியம் என்பதை 6 வேளைகள் சாப்பாட்டை 1 வேளை ஆக்கினார் ஒருவர். தமக்கு அகங்காரம் அதிகம் என்பதால் வேலைக்காரருக்கெல்லாம் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தவர் ஒருவர். யாரை பார்த்தாலும் எட்டி உதைக்க வேண்டும் என்று நினைத்தவர் அவர்களில் ஒருவரை தன்னை எட்டி உதைக்க வேண்டும் என்று அழைத்தார். அப்பா அப்பா வீட்டுல வேலை இருந்தாங்க, ஒரு லேடி இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு தடவை வர்றவங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணாங்க. வர்ற அத்தனை அன்பருக்கும் அவங்க நமஸ்காரம் பண்ண சொல்லி நமஸ்காரம் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அகந்தையிலிருந்து அவங்க வெளிப்பட வேண்டும் என்பதற்காக இது அப்பா செஞ்சது. இந்த முயற்சி எல்லாம் என்ன ஆயிற்று? முயன்ற அளவுக்கு முழு பலனை கொடுத்தது. இதெல்லாம் அவரவர் தங்களை அறிந்து தங்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ள வேண்டியது. நம்மை நாமே ஆத்ம சோதனைதான் தன்னை நாமே புரிந்து கொண்டு நம்ம முன்னேற்றம், ஆன்மீக முன்னேற்றம் அடையணும், வாழ்விலும் முன்னேற்றம் அடையணும். அரிதரிதாக இருக்கின்ற அன்னை தொடர்பு நமக்கு கிடைச்சிருக்குது. நான் திரும்பி சொல்லும்போது கோடானு கோடி பேர்ல அன்னைகிட்ட வர்றவங்கிறவங்க எத்தனையோ ஜென்ம புண்ணியத்தினாலதான் வர்றாங்கிறது நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருப்பேன். அதை பூர்ணமாக பயன்படுவதற்கு இது முக்கியம். எனக்கு உடனே வள்ளலார் ஞாபகம் வந்தது. தன்னை அறிந்த இன்பம் ஒரு வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்லாயோ வெண்ணிலாவேன்னு வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அதனால தன்னை அறிந்ததான், தங்களை அறிந்து தங்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ள வேண்டியது. அன்னை இவை போன்ற முறைகளை மேற்கொள்ள சொல்லவில்லை, மாற வேண்டும் என்கிறார். எப்படி மாற வேண்டும் என்பதை நாமே நிர்ணயித்து கொள்ள வேண்டும். திருவுருமாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுதான் அன்னையோட பகவானோட செய்தி. அது எப்படி மாறுறதுங்கிறதுக்கு அப்பா பிராக்டிக்கல் வழிகளை நமக்கு சொல்றாரு. இதில் பலவிதம். மேஸ்திரி மகன் ஒருவரை தெரியும். மேஸ்திரிக்கு 15 ரூபாய் சம்பளம். மகன்தான் பணக்காரரின் மகன் என்று அடிக்கடி சொல்லுவார். இதெல்லாம் இந்த வேலை செய்ய காலத்து சம்பளம் சொல்றாரு. இந்த காலத்துல மேஸ்திரிகள்லாம் சம்பளம் கூட. இது நிறைய பேருக்கு இது தான் தன்னை ஒரு பெரிய இடத்து பிள்ளை இல்லாத பொழுதும் பெரிய இடத்து பிள்ளை மாரி காமிக்கிறது. அது போலித்தனத்தினுடைய இன்னொரு வகை. பட்டம் பெற்றபின் 15 சம்பளம் வாங்கிய தகப்பனை பணக்காரர் என்று எப்படி சொல்வது என்று அவருக்கு தோன்றவில்லை. தகப்பனார் திருடுவார், அதனால் கொஞ்சம் வசதி. மகன் பெரிய ஆபீசரான பின்னும் வெட்கமில்லாமல் எங்க அப்பா பணக்காரர் என்பார். அதையே நம்பினார். இது பெரிய போலி. இவருடைய மனத்திரையை கிழித்து கொண்டு அருள் எப்படி நுழைய முடியும்? இதுதான் விஷயம். இது போல போலித்தனம் இருந்தா, இன்சின்சியரிட்டி இருந்தா அங்க அன்னையின் அருள் செயல்படாது. அன்னையிட்ட வந்த பிறகும் இந்த போலித்தனம் இருக்கிறவங்க அதை மாற்றிக்கொள்ளணும்ன்றதான் இந்த செய்தி. அது நம் வீட்டிலும் ஆபீஸிலும் சொல்லும் பொய்யை விவரித்து அன்பர் வாழ்வில் என்ற பகுதியில் சீதாராமன் ஒருத்தர் சொல்றாரு. அடுத்தது தியானம் மனிதனுடைய நிலையை உயர்த்துகிறது. தியானம் மனிதனுடைய நிலையை உயர்த்துகிறது. தியான மையங்கள் நடத்துபவர்கள் வருபவர்களுடைய குடும்பங்களின் ஆன்மீக நிலையை உயர்த்துகிறது. ஒன்றுக்கும் லாயக்கில்லாத மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறது என்பதை நாம் எல்லாம் காண்கிறோம். இது அடுத்தது தியான மையங்களை பற்றி சொல்றாரு. இது பார்க்க சொல்லியிருக்கோம் பல முறை. நிறைய தியான மையங்கள் அப்பா இதுல மாம்பலம் தியான மையம், அம்பத்தூர் தியான மையம், கடலூர் தியான மையம், திண்டுக்கல் தியான மையம், ஈரோடு தியான மையம், இப்படி அப்பாவுடைய கையில நிறைய தியான மையங்கள் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த தியான மையங்கள்ல எல்லாம் அன்பர்களுடைய நிலையை உயர்த்துது. இங்க நான் இங்க பல முறை சொல்லிருக்கிறேன். இங்க சேவை செய்த 33 ஆண்டுகளாச்சு தியான மையம் ஆரம்பிச்சு. இந்த தியான மைய சேவை செய்தவர்கள்ல எல்லாம் வசதியாக கனடாவிலையும் அமெரிக்காவிலையும் இங்கிலாந்துலையும் இருக்கிறாங்க. நல்ல உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. அது தியான மையம் அன்பர்களை உயர்த்துகிறது.
ஒன்றுக்கும் லாயக்கில்லாத மனிதனை உயர்த்த நிலைக்கு கொண்டு போகிறது என்பதை நாம் எல்லாம் காண்கிறோம். அன்னை வழிபாட்டில் இது வந்து தியான மையத்தினுடைய சிறப்பை சொல்றார். அன்னை வழிபாட்டில் தியான மையங்கள் அது போட்டு கம்பளி போது உயர்ந்த இடம் பெறுகின்றன. எதிர்காலம் ஆன்மீகத்திற்குரியது, மத வழிபாடு இனி மனிதனுக்கு உதவாது என்ற அன்னையின் கருத்தை நடைமுறையில் செயல்படுத்தும் சின்னங்களாகவும் கருவிகளாகவும் மையங்கள் செயல்படுகின்றன. தியான மையங்கள் முக்கியமா அன்னைகிட்ட வர்றவங்க மதம் துரதிருஷ்டவசமாக இந்து மதம் என்பது மிக உயரிய தத்துவங்களை அடிப்படையாக கொண்டது. வேதத்தில் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இருக்கின்றன. ஆனால் வேதாந்தம் என்று சொல்லப்படுகிற உபனிஷத்திலும் பகவத்கீதையிலும் மிக உயரிய தத்துவங்கள் இருக்கின்றன. அந்த தத்துவங்கள் அடிப்படையிலானது இந்து மதம். துரதிருஷ்டவசமாக இந்து மதத்தை பின்பற்றுவர்கள் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் தான் பிடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு சிவராத்திரி, மகா சிவராத்திரி, இன்னைக்கு இரவு பூரா கண் விழிப்பாங்க, அதை ஏதாவது செஞ்சுட்டுவாங்க. இதுக்கு அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கும் அதை செய்வாங்க. அதை நான் வந்து சொல்லியிருக்கிறேன்னா, நான் 19 வயசு வரைக்கும் நாஸ்திகனாக இருந்தேன். அது அன்னைக்கிட்ட வர்றதுக்காக எனக்கு தயாரிப்புன்னு தோணுச்சு. அப்போ பகவத்கீதையில வந்து பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றதா வரும்னா, நீ அதிகமாகவும் சாப்பிடாத, பட்னியும் கிடைக்காத, அதிகமாகவும் தூங்காத, கண்ணும் விழிக்காத அப்படின்னு சொல்லுவார். இப்படி கிருஷ்ணர் வந்து விஷ்ணுவோட அவதாரம்னு சொல்லிட்டு இருக்கும்போது வைகுண்ட ஏகாதசிக்கு நீங்க இந்த பட்னி கிடந்து விரதம் அடுத்த நாள் காலம்பரை பவர்னைன்னு சொல்லி சாப்பிடு, நல்லா விருந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. இது தாயம் விளையாடுவாங்க, பரவபத சோபாரம்னு சொல்லிட்டு இது போட்டு விளையாடுவாங்க. ராத்திரி பூரா எல்லாம் கண்ணு முடிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து சடங்குகள். சடங்குகளை விட்டு ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு தான் அன்னை அரவிந்தருடைய அவதாரம் வந்திருக்குது. அதுதான் சொல்றாருப்ப. அன்னை வழிபாட்டில் தியான மையங்கள் இது செய்யறது வந்து இந்த இதுக்கு கொண்டு போறதுக்கு இந்த தியான மையங்கள் உயர்ந்த செய்து மத வழிபாடு இனி மனிதனுக்கு உதவாது என்று அன்னை என்ற கருத்தை நடைமுறையில் செயல்படுத்தும் சின்னங்களாக மையங்கள் செயல்படுகின்றன. அதையும் சரிவர புரிந்து கொள்வதற்கு குறைவு. இங்க வர்றவங்ககிட்ட எல்லாரும் தான் வர்றாங்க. அன்னைகிட்ட வந்த பிறகும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் விட முடியாதவர்களும் இருக்கிறாங்க. அவங்க இந்த வீட்டில் மற்றவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு இதுக்காக இந்த விரதங்கள் இது எல்லாத்தையும் செய்வாங்க. அதையும் அப்பா இருக்கிறாரு. அன்னைகிட்ட ஒரு உடம்புக்கு கணவருக்கு நோய் வந்து ஒரு பிழைப்பாரான்னு இருந்த பொழுது பிழைத்த பிறகு அதுக்கப்புறம் வந்து அது அந்த நோன்பு புருஷனுக்காக செய்கிற ஒரு இது மறந்து போச்சு இருக்குது. ஏதோ விரதம், அந்த விரதம் இருக்கிறேன்னு அவங்க இருந்ததும் மறுபடியும் அவர் பிழைத்தவர் இறந்து போறார். அது மாதிரி நிலைமை வருது. அதனால நிச்சயமாக அன்னையிடம் வந்த பிறகு இந்த விரதங்கள், இதுகள், சடங்குகள், சம்பிரதாயங்களை விட்டு ஆன்மீகத்திற்கு வர வேண்டும். ஆன்மீகம் என்பது மனதிலிருந்து உயர்ந்து போவது, உயரி தத்துவங்களை பின்பற்றுவது, அதை பின்பற்ற வேண்டும். அதனால எதிர்காலம் ஆன்மீகத்திற்குரியது, மத வழிபாடு இது மனிதனுக்கு உதவாது அப்படிங்கிறது விளக்கத்துக்காக தான் தியான மையம் வந்திருக்குன்னு அப்பா சொல்றாரு. அப்பா புஸ்தகங்கள் மூலம் தான் நம்ம படித்து சொல்றோம். அது எல்லா தியான மையங்களையும் இது சொல்றோம். ஆனால் அதையும் சரிவர புரிந்து கொள்பவர்கள் குறைவு, அதை தவறாக புரிந்து கொள்பவர்களும் உண்டு. சர்க்கார் தன் ஊழியர்களுக்கு மருத்துவ உதவி வழங்க ஆரம்பித்த நாளில் மனிதன் அங்கே அதை தலைகீழே புரிந்து கொண்டு அதை ஒரு வருமானமாக கருதி இல்லாத வியாதிக்கு செலவு செய்ததாக ரசீது கொடுத்து சம்பாதிக்க ஆரம்பித்தார். அதாவது அதுவும் இன்னொரு வயது போலித்தனம். மருத்துவத்துக்கு உதவி செஞ்சாக்கா அதை வந்து பொய் ரசீது கொடுத்து காசு வாங்கிக்கிறது. வந்த பெரும் உதவி போயிற்று. ஊழியர்கள் ஏமாற்ற முடியாதபடி சட்டத்தை மாற்றிவிட்டார்கள். அன்னை பக்தர்களுக்கு அடிப்பது ஏராளம். மையம் நடத்துபவர்கள் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள். அவர்கள் பெறுவது அளவில்லை. அனுபவம் தெளிவு குறைவாக இருப்பதாலும் பழக்கங்கள் உயர்ந்தவையாக இல்லாததாலும் வரும் அருளை பாழ்படுத்துவது அதிகம். இது அதிகம். அன்னை அன்பர்களாக வந்த அன்னையிட்ட வந்த பிறகு இந்த இது மையத்தின் மூலமாக, இப்ப மையத்தை வச்சு சொல்றாரு, மையத்தின் மூலமாக அருள் செயல்படுகிறது. அதனால அருளை வந்து வீழ்படப்படாது.
இது இங்க சொல்ல போறது என்னன்னா, அருளை பாழ்படுத்துறது அல்லது அருளை விளக்குதல்ங்கிறத பத்தி இப்ப தொடர்ந்து இங்க எழுதுறாரு. அருள் வரும்பொழுது வெள்ளமாக வருவதுடன் அதற்குரிய பாணியில் வரும். பெற்றுக்கொள்பவர்கள் தங்களுக்கு பொருத்தமான முறையில் இல்லாததை புரிந்து கொள்வதில்லை. புரிந்து கொள்ளாதது மட்டுமல்ல, எதிர்ப்பார்கள், அழிக்க முயல்வார்கள். சொத்தில்லாத சர்க்கார் அதிகாரியின் மகளை தமிழ்நாட்டில் பெருஞ்செல்வர் மகனுக்கு கேட்டார்கள். விரும்பியும் கேட்டார்கள். பெண்ணை வெளிநாடு அனுப்ப மனமில்லாதவர் அதை தவற விட்டு விட்டார்கள். பையன் வெளிநாட்டில் இருந்ததால் பெண் அங்கு போக வேண்டியிருந்தது. பெரிய இடத்துல இருந்து அன்னை அருளால இது வந்தது. ஆனா அது அருள் வர்றதுங்கிறது தெரியாம நான் என் பொண்ணை நான் வெளிநாட்டுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏற்றுக்காம விட்டதுனால அந்த வரன் அவங்களுடைய நிலைமைக்கு கிடைக்காத வரன். அது அன்னை அன்பர்கள்ங்கிறதுனால வந்தது. அதை ஏற்றுக்கொள்ளாதனால அது அதை தவறிப்படுது. இதே மாதிரி இது ஜாதி வித்தியாசமும் வந்து நிற்கும். அதையும் அப்பா எழுதுறாரு. நான் இந்த நிகழ்ச்சியை பலரிடம் சொல்லியிருக்கிறேன். பையன் திருமணத்தில் ஜாதி, வருமானத்தில் சம்பளம், வியாபாரத்தில் இருக்கும் கம்பெனி, அதிர்ஷ்டத்தில் உள்ள பழக்கம் மூலமாக அருள் வந்தால் தான் ஏற்றுக்கொள்வார்கள். நல்ல வரன் வந்தது வேற ஜாதினா ஏற்றுக்க மாட்டாங்க. ஜாதியில ஒரு இந்தியாவின் அன்னைக்கே ஜாதி இரண்டுடைய பேரில் இட்டாறு பெரியோர் இடாதாறு எழிகளத்தோர்னு அவையார் பாடினாங்க. இருந்தாலும் நம்ம திருப்பி பலமுறை இங்கே சொல்லியிருக்கிறேன். ராமானுஜர் இந்து மதத்தவங்களில் விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்ற இந்த விசிஷ்டாத்வைதத்தை நிறுவிய ராமானுஜர், அவரை பற்றி இதில் ஃபேஸ்புக்கில் எழுதுற ஒரு ஜாதி ஒழிப்புக்காக போராட்டினவர்னு சொல்லுவாங்க. பெரியார் ஈவேராவும் போராடினாரு. ஆனால் அவர் மதத்தை நம்பாதவர், தெய்வத்தை நம்பாதவர், கடவுள் கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னவர். ஆனால் கடவுள் இருக்கிறது என்று சொல்லி இதனுடைய மத தலைவராக இருந்து விசிஷ்டாத்வைதம்ங்கிற ஒரு இதனை பற்றிய ராமானுஜர் திருச்சியில காவிரி ஆற்றில் குளிச்சுட்டு வரும்போது கீழ் ஜாதிக்காரர்களுக்கு தோல்ல கையை போட்டு வருவாராம். ஆனா துரதிருஷ்டவசமாக அந்த ராமானுஜரை ஏற்றுக்கொண்ட விசிஷ்டாத்வைதத்திலேயே வடகலை தென்கலை அப்படின்னு வித்தியாசத்துல அது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வேற ஜாதிக்காரங்களுக்கும் அவர்களுக்கு உபதேசம் செய்து அவர்களுக்கு புனலை போட்டு பூணல் அணிய வைத்து அவர்களை ஸ்ரீ வைஷ்ணவராக மாற்றினார். சுப்பிரமணிய பாரதி இந்த தத்துவங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சவர். அவர் இதுல பாண்டிச்சேரியில் இருந்தப்ப கனகசுந்தரம்ங்கிற ஒரு அறிஞனுக்கு அவர் பூணல் போட்டு விட்டார். அவரை இறக்கும் பொழுது அவர் எனது குருநாதர்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்கார். சென்னையில போயிட்டு பார்த்தப்ப அவர் சட்டையை பொருட்குள்ள பூணல் இருக்கான்னு பார்த்தாராம். பூணல் போடுறதுங்கிறது இறைவனை நோக்கி சொல்லுகின்ற பயணத்திற்கு ஆரம்பம்னு அர்த்தம். அது இரண்டாவதாக பிறக்கிறாங்க. சாதாரணமாக பிறந்தவர்கள் அடுத்த பிறவி எடுக்கிறதாக அர்த்தம். த்விஜா தமிழ்ல த்விஜான்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. த்விஜான்னு இரண்டாவதாக ஜனித்தவர். தமிழ்ல இருபிறப்பாளர்னு சொல்லுவாங்க. அதனால ஜன்மனா ஜாயதே சூத்திரக, பிறப்பினால எல்லாரும் சூத்திரம் தான். நான் பலமுறை நான் இங்க சொல்லியிருக்கிறேன். 4 வருடங்கள் என்பது வருணங்கள்ங்கிறது ஜாதி அல்ல. அது மனித சுபாவத்தின் அடிப்படையிலானது. அந்த அடிப்படையில அவர்கள் சொன்னது. ஜாதி, வருமானத்தில் சம்பளம், வியாபாரத்தில் இருக்கும் கம்பெனி, அதிர்ஷ்டத்தில் உள்ள பழக்கம் மூலமாக அருள் வந்தால்தான் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால நம்ம அருள் தேடி வரும் பொழுது அதை விலக்கி விட்டு நமக்கு இல்லாத நல்ல அருளாக பெரிய இடத்து பையன் வந்தபோது வேண்டாம் விட்டாங்க. நமக்கு இல்லாத பழக்கம் மூலமாக அதிர்ஷ்டம் வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 50 லட்சம் கம்பெனிக்கு 5 கோடிகள் சம்பாதிக்கும் சரக்கை கொடுத்தால் இருக்கும் சரக்கு மூலமாக அதிர்ஷ்டம் வர வேண்டும் என்பார்கள். பெரும் வருமானம் தொழில் மூலமாக வர முடியுமானால் சம்பளக்காரன் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் என்பான். சம்பளத்துக்கே வேலை செஞ்சிடவ தொழில் மூலமா வர்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு
என்னுடைய ஒரு நெருங்கிய உறவினர். அவருக்கு வந்து தொழில் செய்வதற்கு வாய்ப்புகள் வந்தது. அவரே திட்டம்லாம் போட்டார். பயந்து பயந்து தயங்கி விட்டு வேலையிலே இருந்தார் அவர். அது அவருடைய வளர்ச்சிக்கு அது தடையா இருந்தது. அதிர்ஷ்டம் இப்படியா வர வேண்டும் என்பான். கற்பனை கெட்டாத சம்பந்தம் வந்தாலும் நம்ம ஜாதியிலேயே என்று தள்ளி விடுவார்கள். அதான் முக்கியம். இந்த இந்தியா இப்பவே நல்லா வளர்ந்துட்டு இருக்குது. ஆனா இந்த ஜாதிங்கிற ஒண்ணு இல்லைன்னு சொன்னா இன்னும் மேல போயிடும். அது தடை. அது அமெரிக்காவே மிஞ்சி விடும். அது தடையா இருக்கு. துரதிருஷ்டவசமாக ஓட்டுக்காக வந்து அதை சென்சஸையே வந்து ஜாதி வாரி கணக்கெடுக்கணும்னு சொல்லி அரசியல் கட்சிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் அது. அன்னையை நெருங்கி வந்தவுடன் அருள் வெள்ளமாக வரும். வாழ்வில் பெருக்கெடுத்து பலன் வரும் வரை பொறுத்திருக்கும். மனமில்லை, தங்கள் ஆசையை கிளறிவிட்டனர். சூழ்நிலை அபரிமிதமாக சாதகமாக இருப்பதைக் கண்டும் பொறுமையை இழந்தனர். ஆசை பேராசை ஆயிற்று. பேராசையில் மனம் திளைத்தது. பேராசனைக்குரிய கேன்சர் வந்தது. வெள்ளமாக வந்த அருளை தங்கள் பேராசையாலும் அவசர புத்தியாலும் துரதிருஷ்டமாக்கினர். அதில் அருள் வரும்போது நம்ம அதை கவனமா கவனித்து அதை பயன்படுத்தி கொள்ளணும். அருள் நம்மை தேடி வருவதும் புரியவில்லை. அதை நம் பழக்க வழக்கங்களுக்கு கட்டுப்படுத்தாமலும் இருப்பதில்லை. அதை நாசமாக்கிய பின் ஏன் இப்படி வரவில்லை என்று கேட்பது உண்டு. ஜாதியை விட்டு பெண் வர்றது, வெளிநாட்டு வரன் வர்றது, இதெல்லாம் வரும். அன்னைக்கு அப்பாட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு, அதுக்கு வெளிநாட்டு வரன் வந்து இப்ப கனடாவில் இருக்குது. அது நல்ல குழந்தைகளை பெரிய நிலையில இருக்குது. அப்பாவுக்கு இந்த கலாங்கிற குழந்தை. கடன் வாங்குவதை அப்புறம் கடன் வாங்குற பழக்கம் இதே வருமா. அதுவும் அன்னைகிட்ட சரியா வேலை செய்யாது. இந்த கடன் வாங்குற பழக்கத்திலேருந்து வரணும். தேவைக்கு தான் கடன் வாங்கலாமே தவிர தேவையில்லை. கடன் வாங்குவதையே வருமானமாக்கிய ஒரு சின்ன மனுஷனுக்கு அகில இந்திய புகழ்பெற்ற தொழிலதிபர்களை அருள் நண்பர்களாக்கியது பொழுது தானும் அவர்கள் நிலைக்கு உயரும் வாய்ப்பை அருள் தருகிறது என்று அறியாமல் கிடைத்த வாய்ப்பை கடன் வாங்க கிடைத்தது என்று தலைகீழாக புரிந்து கொண்டு கடனையும் வாங்கி இந்த அறிமுகத்தையும் இழந்தார் அவர். அன்னைகிட்ட ஏற்றுக்கிட்ட பிறகு அருள் வந்து வாய்ப்புகளை உருவாக்கும். அந்த வாய்ப்புகள் எப்படி வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் கடை வாங்கி இருக்கிறே பழக்கம் உள்ளவர். அவர்கிட்ட ஒரு பெரிய தொழிலதிபர் தொடர்பு கிடைச்சது. அந்த தொழிலதிபர் வந்து இவர் தொழில் முனையத்துக்கு பயன்படுத்தாருன்னா இவரும் பெரிய தொழிலதிபர் வந்தார். அவர்கிட்டையும் கடன் வாங்கினாரு. அந்த வாங்கின கடனை திருப்பி கொடுக்கல இல்லைனால அந்த தொடர்பும் போயிட்டு இருக்குது. அதான் இவரை எனக்கு தெரியும். ஒரு முறை என்னிடம் வந்து அன்னைக்கு சக்தி இருக்கிறது, பல விஷயங்கள் பலிக்கின்றன, மற்றவை பலிப்பதில்லை, ஏன் என்று தெரியவில்லை என்றார். பல வாய்ப்புகள் வருகின்றன, ஒன்றும் கூடி வரவில்லை என்றும் சொன்னார். அது காரணம் என்னன்னா, இவர்கிட்ட இந்த கடன் வாங்குறது தேவையில்லாம கடன் வாங்கிறது, எல்லாத்தையும் கடன் வாங்குறதுங்கிற தவறான பழக்கம் இருக்கிறதா. இது வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க வேண்டும். இது அப்ப 100 கோடியிலே இதில் ஞாபகம் இல்லை எனக்கு. இந்த புத்தகத்துல அன்னைகிட்ட வந்த பிறகு முதல்ல 1 கோடி நிச்சயம்னு சொன்னார். இப்ப 100 கோடின்னு சின்ன புத்தகம் எழுதி இது நம்ம மையத்தின் மூலமாக வெளிவந்திருக்கின்றது. ஆனா 1 பைசா கடன் பாக்கி இருந்தால் 1 கோடி வருவது தரைப்படும் என்று அப்பா எழுதியிருக்கிறார்கள். அதை வாங்கிய கடனை திருப்பி அடைக்க வேண்டும். அடுத்தது நம்முடைய குறையான குணங்களை வலியுறுத்துவது. தம் நிலை சற்று உயர்ந்தவுடன் பழைய குணத்தை மீண்டும் வலியுறுத்தி தம்மை பெரியவன் என வலியுறுத்தாதவர் குறைவு. தம்மிட்ட இருக்கிற குறையை வந்து பெருசுன்னு சொல்றது. அதுவும் தம்மை உயர்த்தியவரிடமே தம் பெருமையை பறைசாற்றுதல். அது தற்புகழ்ச்சி, போஸ்டிங். யார் உதவி செஞ்சு வந்தாரு அவர்கிட்ட தான் பெரியவன் போய்கிறது. அதுவும் இன்னொரு வகையான போலித்தனம். என்ற பழக்கம் இல்லாதவரை பார்ப்பது அரிது. வெளிநாடு போய் வந்து அந்த கூலிக்காரன் மகன் அனைவரிடமும் அகங்காரமாக பழகி பேசி தன்னை 1 வருஷம் வரை கேவலப்படுத்தி கொண்டான். அவன் நண்பர்கள் யாரும் அவனுக்கு அதை சுட்டி காட்டவில்லை. அவனுக்காக காத்திருந்த பெரும் வாய்ப்பை, ஸ்தாபன தலைவராகும் வாய்ப்பை உடைத்தெறிந்து விட்டான். தவறான பழக்கம் வந்ததுனால அது வாய்ப்பு போச்சு.
இதெல்லாம் அன்னையிட்ட வந்த பிறகு வருகின்ற வாய்ப்பை நாம் அருளை விலைக்கு தவறுடைய குறைகள் மூலமாக செய்வது. கர்வம் மறைந்த பிறகு ஒரு ப்ரமோஷன் வந்தது, சேவையை மேற்கொண்ட பின் அடுத்த ப்ரமோஷன் வந்தது, பிறகு துணைவேந்தராகும் வாய்ப்பு வந்து அவன் மனம் மாறியதால் நெருங்கி வந்த பொழுது மீண்டும் பழைய பழக்கம் தலை தூக்கியது. அருகில் இருந்த திறமைசாலிக்கு அது போய்விட்டது. இவரு திறமை வர வேண்டிய துணைவேந்தர் வாய்ப்பு வேற கூட இருந்தவருக்கு போச்சு, இவருடைய நண்பருக்கு. எனக்கு நான் எப்படி உங்கள் நண்பர் துணைவேந்தரானார் என்று தெரியுமா என்று 2 வருஷங்கள் முன்பு இது நினைத்திருப்பாரா என்றதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு நினைத்ததில்லை என்றார். தமக்கு வந்தது அவருக்கு போய்விட்டது என்பது அவருக்கு தெரியவில்லை. எப்படி சொல்ல முடியும்? சேவையை கர்வத்தால் வேலையாக மாற்றி பெரும் வாய்ப்பை இழப்பது பரவலா இருக்குது. சேவையை வந்த பிறகு அந்த சேவையை வந்து சேவையா செய்யாம அங்க கர்வமாக வந்து வேலை மாதிரி செஞ்சதுனால இது போயிட்டுதுன்னு சொல்றாரு. எது கூடாது? கர்வம், போலி நடத்தை, ஆசை, பேராசை, மடமை ஆகியவற்றை விரும்பி பிரியமாக கடைப்பிடிப்பது பரவலாக இருப்பவர்கள். அன்னை எவரிடமும் மனம் விட்டு பேசவில்லை இருப்பதால் அவர் மனம் விட்டு பேசியவற்றை அவருக்கு பின் வெளியிட்டார்கள். அதனால சுத்தி இருக்கிற அன்னைகிட்ட வந்த பிறகு இந்த போலித்தனங்கள் எல்லாம் செய்யாது. ஒரு முறை கைவிட்ட கெட்ட குணம் 10 நிமிஷத்தில் மீண்டும் திரும்பி வருகிறது. அதை ஒன்றும் செய்ய முடியவில்லையே அப்படின்னு கேட்கிறாரு. மனதை மாற்றினால் மனிதன் மாறுகிறான், அளவு கடந்து மாறுகிறான். நம் வாழ்வில் அற்புதம் நிகழ்கிறது. என்றாலும் 5 நிமிடங்களில் பழைய குணம், பழைய அபிப்பிராயம் வருகிறது. அப்போதும் பழைய நிலைக்கு போய் விடுகிறான். அப்படி இல்லாம மாறினா அதுல நிலையா நிற்கணும். அந்த குணத்தை மறுபடியும் இது பண்ணக்கூடாது. அதற்கு தொடர்ந்து மாறுவதற்கு வழிதானா? வேறு வழி இல்லையா? ஸ்ரீ அரவிந்தர் அது ஒரு வழிதான் இருக்கிறது என்கிறார். அதாவது தொடர்ந்து என மறுபடியும் நான் வற்புறுத்தி சொல்றேன். இது வந்து திருவுருமாற்ற பாதை, மனிதன் தெய்வமாகும் பாதை. அதனால பழைய குறைகளையும் இதிலையும் வற்புறுத்தினோம்னா கீழே வந்துடுவோம். அன்னைகிட்ட இருந்து நமக்கு பலன் இருக்காது. மேல் சபை தலைவரை NGO உதவிக்காக பார்க்க போனால் பார்ப்பது கஷ்டம். மனதை மாற்றிக்கொண்டு கற்பதை விட்டு சமர்ப்பணத்தோடு போனவரை தலைவர் மேல் சபை மெம்பர் போல் வரவேற்று உபசரித்து கேட்டதெல்லாம் கொடுத்து 3.5 மணி நேரம் பேசி எழுந்து வாயில் வரை வந்து வெளிவிட்டார். மறுநாள் மனம் பழைய நிலைக்கு போயிற்று. வந்த பெரிய பரிசு சிறிய பரிசாயிற்று. தாம் மாறியதால் இந்த மாற்றம் என்று அவரால் அடைய முடியவில்லை. மனமாற்றம் அடைந்தப்ப மேல் சபை தலைவருக்கே, ராஜ்யசபா தலைவரே கிடைச்சு அவருக்கு எல்லாம் வந்தது. ஆனா மறுபடியும் பழைய குளத்துக்கு போனதும் அது போயிட்டுது. வருமானத்தை விட மனத்தின் அந்தஸ்தை விரும்புகிறான். அந்தஸ்து பிரபலம் உயர்ந்தால் அவன் தன்னிலை இழக்கிறான். உயர்த்தியவர் மீது கட்டுகிறான். உயர்ந்த பிறகு யாரு உதவி செஞ்சாங்களோ அவருக்கு எதிராகவே நம்ம செய்யறது. அது ஏன் எப்படி? இது பத்மாசுரன் போல இருக்கிறது. பத்மாசுரன்கிறது வரம் கொடுத்தவர் தலையில கை வைக்கிறான். பத்மாசுரன் சிவனுக்கு தவம் செஞ்சு இது பண்ணது என்ன? நான் யார் கடையில் கை வச்சாலும் அவங்க அழிஞ்சு போகணுங்கிற வரம் கேட்டான். தவம் செஞ்சு வரம் கேட்டா கொடுக்க முடியாம இருக்க முடியாதுனால கொடுத்துட்றாரு. உடனே சிவன் தலையே வைப்பதற்கு துரத்தியதாக சொல்வார்கள். அப்பொழுது மகாவிஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்து அவனை மயக்கி இது பண்ணுகிறார். மோகினிட்ட வந்து மயங்கி வரும்போது நீ என்கிட்ட வரணும்னா எனக்கு நீ குளிச்சுட்டு வரணும்னு சொல்றாங்க. குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம செய்யறாரு. அப்போ ஒரு சிறு குட்டையில தண்ணி இருக்கு, இந்த தண்ணி எடுத்து உன் தள்ள வச்சு கேட்கிறாரு. எடுத்து அவர் தன் தள்ளையே வச்சுக்கிட்டு அவர் அழிஞ்சு போற மாதிரி இந்த கதை சொல்றது. அதான் பத்மாசுரன் வரம் கொடுத்தவர் தலையிலேயே கை வைக்கிறதுன்னு. அது மாதிரி இது எதுக்கு சொல்றாருன்னா, உதவி செஞ்சவங்களுக்கு எதிராக நம்ம இடைஞ்சல் செய்யறது. அதான் பத்மாசுரன் நடத்திக்கு விலக்கு இருந்தால் போய் பார்க்க வேண்டும். அதாவது உதவி செஞ்சவங்களுக்கே நம்ம இடைஞ்சல் செய்யறதுங்கிறது நம்ம மனித சுபாவத்தில் உட்கார்ந்து குறையும். அதையும் கவனித்து மாற்றிக்கணுங்கிறதா அது. அந்த நம்ம நமக்கு உதவி செய்தவர்களுக்கு பாட்டு எனக்கு ஞாபகம் உள்ளது.
பழைய ஏதோ சினிமா பாட்டில் வரும், இது உதவி செய்யறவங்களுக்கு வந்து திருப்பி செய்யறதுக்கு ஒரு ரொம்ப மிக பழைய பாட்டு டக்குன்னு ஞாபகம் இல்லை. அதனால அந்த நிலையிலிருந்து நான் வர வேணும். அதனால நாம் நமக்கு உதவி செய்தவர்களுக்கு எண்ணன்றி கொண்டார்க்கும் ஓய்வு உண்டாம், ஓய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. எல்லா அது எண்ணன்றி கொன்றார்க்கும் செய்த தமிழ்ல இன்னைக்கு நன்றிங்கிறது வந்து கிராட்டிடியூடுங்கிற பொருள்ல வந்துடுது. ஆனா நன்றிங்கிறதுக்கு பழைய பொருள் வந்து நன்மைங்கிறதா. எந்த நன்மையை செய்தவர்களுக்கும் உயிர் உண்டாம், அதுல இருந்து தப்பிக்க வழி உண்டு. ஆனால் ஒருவர் தமக்கு செய்த நன்றியை கொன்றவருக்கு ஓய்வில்லை அப்படிங்கிறது திருக்குறள். அதுக்கு என்ன சொல்லுவாருன்னா, இந்த செய்த நன்றி வந்து இப்போ எண்ணன்றி கொண்டா இருக்குன்னா வந்து அதுக்கு உரையில என்ன எழுதுவாங்கன்னா, பழைய இதெல்லாம் இருக்கு உண்டு. இப்போ ஒன்றுக்கும் இப்போ பிராமணரை கொண்டது, இப்போ பசுமாட்டை அரைச்சது, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து வழுவாய் ஒரு இந்த இதுக்கெல்லாம் வந்து பிராயச்சித்தம்னு சொல்லுவாங்க. செஞ்சு பாவத்துக்கு பிராயச்சித்தம் செஞ்சால் அந்த பாவம் தீர்ந்து விடும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு நன்றியை மறந்ததற்கு பிராயச்சித்தமே இல்லை, அதுல தப்ப முடியாது அப்படின்னு சொல்றது. அதுதான் அடிப்படை. இது செய்த உதவிக்கு இதுபட கூடாதுங்கிறத இது இதோட இதை இன்னைக்கு முடிச்சுக்கிறாரு. உதவி செய்தவருக்கு எப்படி பத்மாசுரன் தனக்கு வரமளித்த சிவன்கரையிலேயே தன் சக்தியை பயன்படுத்த நினைத்தார் என்பது போல தனக்கு உதவி செய்தவர்களுக்கு செய்ய கற்றுக்கூடாது. இதோட இதை முடிச்சுக்கோ, அடுத்த வாரத்தில் இதை தொடருவோம்.